7th Standard Math, Chapter 2, Percentage and Simple Interest, Exercise 2.5, 4 and 5, Term 3 and New Syllabus. A cricket team won 70 matches during a year and lost 25 matches, 28 matches and no result for 2 matches. And find the percentage of matches they won. A cricket team வந்து 70 matches வந்து வின் பண்ணியிருக்கு during the இயரில் and lost 28 matches and lost வந்து 28 matches and no result for 2 matches. இந்த 2 மேட்சஸ்லேயும் வந்து ஒரு ரிசல்ட்டுமே கிடச்சது கிடையாது. ஃபைண்ட் ஒருவேளை ட்ராயாக கூட இருக்கலாம். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் தே வான், அதாவது இதுக்கு பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். த நம்பர் ஆஃப் மேட்சஸ் வான் ஈக்குவல் டு 70, அதாவது எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க 70. நம்பர் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் எவ்வளவு 28. நெக்ஸ்ட்டு நோ ரிசல்ட் மேட்சஸ், ரிசல்ட் கிடைக்காதது வந்து 2. ஓகே, 2 மேட்சஸில் வந்து கிடைக்கல. இப்போ டோட்டல் மேட்சஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், 70 + 28 + 2 இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். 70 + 28 வந்து 98, 98 + 2 100. இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் ஆஃப் மேட்சஸ் வான், அதாவது வின் பண்ணதுக்கு பர்சன்டேஜஸ் கண்டுபிடிக்கணும். தென் 70 டிவைடட் பை 100 இன்டு பர்சன்டேஜ் 100%. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 70%. தேர்ஃபோர் த வான் 70% ஆஃப் த மேட்சஸ். இப்போ 70% ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சம் போகலாம். The ratio of Saral income to her saving is 4:1. What is the percentage of money saved by her? The ratio of Saral income to her saving, அதாவது சாரல் வந்து 4:1 இன்கம் வருது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு பை ஹர், இதில் எவ்வளோ மணியை வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். தென் டோட்டல் பார்ட் ஆஃப் மணி, அவங்களுக்கு வர்ற இன்கம் வந்து எவ்வளவு 4 + 1. அவங்களுக்கு வர்ற இன்கம் வந்து 4 + 1 ஆட் பண்ணால் என்ன வருது 5. இந்த 4 + 1 எப்படின்னா 4:1, அந்த 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்ட் ஆஃப் மணி சேவ்டு, எவ்வளோ மணி சேவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து 4:1 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து 1% 1 வந்து என்ன செய்யுது, ஒரு பார்ட்ஸை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, பர்சன்டேஜ் கிடையாது, ஒரு பார்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க மணியாக சேவ் பண்ணுறாங்க. அப்போ 1/5, அதாவது 5 out of என்னது 1. ஓகே, நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு பர்சன்டேஜுக்கு வந்து என்ன எடுப்பாங்க 100. தட் இஸ் ஈக்குவல் டு 5ஆல் 100 கேன்சல் பண்ணான்னா 20%. இப்போ தேர்ஃபோர் 20% ஆஃப் மணி இஸ் சேவ்டு பை சாரல். இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது சாரல் வந்து 4:1 அவங்களுக்கு இன்கம் வருது. அதில் வந்து 4 + 1 = 5. இதில் ஒரு பார்ட் வந்து மணி சேவிங்காக இருக்குது. அப்போ அதை வந்து 1/5 எடுத்துக்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு வந்து 1/5 இன்ட்டு 100, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். தென் ஆன்சர் இஸ் 20%. தேர்ஃபோர் 20% ஆஃப் மணி சேவ்டு பை சாரல். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.